வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதம், பருவநிலை மாற்றம் மிகப்பெரிய சவால்கள். மகாத்மா காந்தி சிலை திறப்பு விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கிடையாது. அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஏற்பாடுகள். சென்னையில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டம். அதிமுக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ். புதுச்சேரி மக்களவைத் தொகுதி ஒதுக்கீடு. நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு. கூட்டணி கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை. தென்கொரியாவில் மகாத்மா காந்தி சிலையை திறந்து வைத்தது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். 2வது முறையாக தென்கொரியா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு சியோல் விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் இந்திய வம்சாவளியினர் அவரை சந்தித்து வரவேற்பு தெரிவித்தனர். இதனை அடுத்து சியோலில் உள்ள புகழ்பெற்ற யோக்ஷி பல்கலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மோடி பங்கேற்றார். அங்கு நிறுவப்பட்டுள்ள மகாத்மா காந்தி சிலையை பிரதமர் மோடி, தென்கொரிய அதிபர் மூன் ஜே-இன், ஐநா அவை முன்னாள் பொதுச் செயலர் பான் கி மூன் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, பயங்கரவாதம், பருவநிலை மாற்றம் ஆகிய இரண்டும் மனித குலம் எதிர்கொண்டுள்ள மிகப்பெரிய சவால்கள் என கூறினார். உலகின் முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண காந்தியின் போதனைகள் உதவும் என்றும் குறிப்பிட்டார். தென்கொரிய சுற்றுப்பயணத்தின் போது தூய்மை இந்தியா, மேக் இன் இந்தியா திட்டங்களுக்காக பிரதமர் மோடிக்கு அமைதிக்கான மகாத்மா காந்தி விருது தென்கொரிய அரசு சார்பில் அளிக்கப்படுகிறது. தமிழகத்தில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த ஆண்டு பொதுத் தேர்வு கிடையாது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாநகரில் கட்டப்பட்டுள்ள மேம்பால பணிகளை அமைச்சர் செங்கோட்டையன், கே.சி. கருப்பணன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்துவது குறித்து தமிழக அரசுதான் முடிவு செய்யும் என்றார். முதல்வர் அனுமதி இல்லாமல் பொதுத் தேர்வு நடைபெறாது என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் செங்கோட்டையன் கூறினார். பள்ளி கல்வித்துறையில் எடுக்கப்படுகிற எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் புதிதாக மத்திய அரசு கொண்டு வருகிற அந்த திட்டத்தில் மாநில அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். மாநில அரசை பொறுத்தவரையிலும் முதலமைச்சர் அமைச்சரவை கூட்டத்திலே தான் எந்த முடிவுகளும் மேற்கொள்ளப்படுமே தவிர எந்த அச்சமும் இந்த ஆண்டு மாணவர்களுக்கு தேவையில்லை. 5, 8 பொதுத் தேர்வுகள் நடைபெறாது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக சென்னையில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி தொடர்பான அறிவிப்பு மார்ச் முதல் வாரத்தில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து மக்களவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல், வாக்காளர் சிறப்பு முகாம் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை நடத்த அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் சத்யபிரதா சாஹூ தலைமையில் நாளை நண்பகல் 12 மணிக்கு சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்குமாறு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் நெருங்குவதையொட்டி அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பது தொடர்பாக கட்சி அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. மக்களவைத் தேர்தல் தேதி தொடர்பான அறிவிப்பு மார்ச் முதல் வாரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பது தொடர்பாக அதிமுக ஆலோசனை நடத்தி வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. 7 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் இதில் கலந்து கொண்டுள்ளனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ. பன்னீர்செல்வம், 2 நாளில் கூட்டணி இறுதி செய்யப்பட்டு மார்ச் 1ஆம் தேதி நல்ல செய்தி தெரிவிக்கப்படும் என கூறினார். அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி மக்களவை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
அதிமுக கட்சி அலுவலகத்துக்கு சென்று வந்த என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி முன்னாள் முதல்வருமான ரங்கசாமி தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து புதுச்சேரி மக்களவை தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தம் முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில் கையெழுத்தானது. நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக சென்னை அறிவாலயத்தில் கூட்டணி கட்சிகளுடன் திமுக முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. மக்களவை தேர்தலுக்கான திமுக அமைந்துள்ள கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. முதற்கட்டமாக திமுகவுடன் காங்கிரஸ் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து 10 தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தியது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் திமுக குழுவினருடன் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் குழுவினருடன் திமுக தொகுதி பங்கீடு குழு இன்று மாலை ஆலோசனை நடத்தியது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் ஓரிரு நாளில் தொகுதி பங்கீடு குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் மக்களவை தேர்தல் தொடர்பான தொகுதி பங்கீட்டில் சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் கட்சிகள் இடையே உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தலில் போட்டியிட உள்ள தொகுதிகளை அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் இன்று கூட்டாக அறிவித்தனர். இதன்படி மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் பகுஜன் சமாஜ் 38 இடங்களிலும் சமாஜ்வாதி கட்சி 37 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. அஜித் சிங் தலைமையிலான ராஷ்டிரிய லோக் தளம் கட்சி 3 இடங்களிலும் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி போட்டியிட உள்ள ரெபரேலி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிட உள்ள அமேதி தொகுதியிலும் வேட்பாளர்களை நிறுத்துவது இல்லை என சமாஜ்வாதி, பகுஜன் கூட்டணி ஏற்கனவே அறிவித்துள்ளது. பிரதமர் மோடியின் சொந்த தொகுதியான வாரணாசியில் சமாஜ்வாதி கட்சி களமிறங்குகிறது. இரண்டாயிரத்தி 18-19 ஆண்டு நிதி ஆண்டிற்கான தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி வட்டி விகிதம் 0.1% உயர்த்தப்பட்டுள்ளது. EPF எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு உயர்த்தப்பட்டுள்ளது. நடப்பு நிதி ஆண்டிற்கான வட்டி விகிதத்தை 0.1% அதிகரித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி PF வட்டி விகிதம் 8.65% கணக்கிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த வட்டி விகித உயர்வால் சுமார் 6 கோடி தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என மத்திய தொழிலாளர் நலத்துறை தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். காஷ்மீரில் 40 பேர் உயிரிழப்புக்கு காரணமான தாக்குதலை நடத்தியது ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத அமைப்புதான் என பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரப் கூறியுள்ளார். மேலும் மசூத் அசாரை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானதுதான் என்று கூறிய முஷாரப், தம்மை கொல்லவும் மசூத் அசார் திட்டம் தீட்டியதையும் பர்வேஸ் முஷாரப் நினைவு கூர்ந்துள்ளார். முதலமைச்சர் பதவியை சுழற்சி முறையில் ஆள வேண்டும், இல்லையென்றால் பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவோம் என சிவசேனா கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே மிரட்டல் விடுத்துள்ளார். 25 ஆண்டுகளாக பின்பற்றி வந்த கூட்டணி கொள்கையை நிராகரித்து விட்டேன் என்றும் இனிவரும் தேர்தல்களில் பாஜக, சிவசேனை கட்சிகள் சரிசமமான இடத்தில் போட்டியிட வேண்டும் எனவும் தாக்கரே தெரிவித்துள்ளார். ஆளுநரை சந்தித்து பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுவிக்க முதலமைச்சர் பழனிசாமி வலியுறுத்த வேண்டும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இவர்களின் விடுதலை குறித்து மத்திய அரசுக்கு உடனடியாக அரசியல் ரீதியான அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் லாபத்துக்காக ராணுவத்தை பயன்படுத்துவது தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் இதுபோன்ற செயல்களை அனுமதிக்க முடியாது எனவும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். மக்களவை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தொடர்பாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சந்தேகம் எழுப்பியுள்ளார் எனவும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூட நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் விளக்கம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெறும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்.
ஆந்திர மாநிலம் நெல்லூரில் நடைபெற்ற ரயில்வே திட்ட பணிகள் தொடக்க விழா மற்றும் புதிய கட்டடங்கள் திறப்பு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா மற்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டனர். இதன் துணை விழா சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக தலைமையிலான கூட்டணி இயற்கையாக அமைந்த கூட்டணி என தெரிவித்தார். ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்கள், தலைமைகள், நிர்வாகிகள் முழுமை அளவுக்கு ஒரு மெகா கூட்டணியை அமைத்து மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படி நாடாளுமன்றத்திலே மூன்றாவது ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுப்பு செய்தார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதே போன்று மெகா கூட்டணி பொறுத்தவரை மகத்தான வெற்றி பெறும். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேதாந்தா நிறுவனம் உயர்நீதிமன்றத்தை அணுகினால் ஆலைக்கு எதிராக அரசு தரப்பில் வலுவான ஆதாரங்களுடன் வாதங்கள் முன்வைக்கப்படும் என கூறினார். உயர்நிலைக்குழு பரிந்துரைப்படி ஆலையிலிருந்து 97% ரசாயன பொருட்கள் அகற்றப்பட்டு உள்ளதாகவும் மீதமுள்ள தாமிர தாது அகற்றப்பட்டு ஆலை நிரந்தரமாக மூடப்படும் என்றும் சந்தீப் நந்தூரி தெரிவித்தார். பொல்யூஷன் சம்பந்தமாக டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ், மெயின்டெனபிலிட்டி பாயிண்ட்ஸ், பொல்யூஷன் ஆஸ்பெக்ட்ஸை எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம மெட்டீரியல் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டோம். ஆல் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம ஆர்கியூ பண்ணிட்டோம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடும்போது இந்த மெயின்டெனபிலிட்டி விஷயத்தில் ஒரு அரசாணை போடும்போது அதுக்கு மேலே என்ஜிடி அது பரிசீலனத்துக்கான பவர்ஸ் கிடையாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அரசாணை கரெக்டான்னு சொல்லி சொன்னாங்க. அதுபடி தான் நம்ம மூடி வச்சுட்டோம், இன்னும் சீல் பண்ணி வச்சுட்டோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பத்மநாபபுரம் அரண்மனை புதுப்பொலிவுடன் திறக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு தலைநகராக விளங்கிய கல்குளம் பத்மநாபபுரத்தில் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அரண்மனை உள்ளது. இந்த அரண்மனை குமரி மாவட்டம் தமிழகத்தில் இணைந்த பிறகும் கேரள தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. கேரள தொல்லியல் துறை சார்பில் அரண்மனை புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. 200 ஆண்டு பழமையான கடிகாரமும் பழுது நீக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். கோவை அருகே சாலையில் சீறி பாய்ந்து சென்ற சொகுசு கார் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரின் மீது மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோவை பீலமேடு அருகே கொடிசியா தொழிற்காட்சி வளாகம் சாலையில் 2 சொகுசு கார்கள் 100 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாய்ந்து சென்றது. அப்போது இஸ்கான் கோயில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் மீது ஒரு கார் பயங்கர வேகத்தில் மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் தூக்கி வீசப்பட்டார். ஆனால் காரை ஓட்டி சென்ற நபர்கள் நிறுத்தாமல் சென்றுவிட்டனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள பீலமேடு காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் மற்றும் கார் எண்ணை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே நேரத்தில் மாணவ மாணவிகள் கார் ரேஸ் நடத்துவதால் இதுபோன்ற விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். சத்தியமங்கலம் அருகே தேங்காய் நார் மில்லில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மீதமுள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலானன. சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடியில் செயல்பட்டு வந்த தேங்காய் நீர் மில்லில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிய தொடங்கியது. காற்றின் வேகத்தில் தீ மளமளவென பரவியதால் மில் முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. இந்த தீ விபத்தில் 2 வீடுகளும் எரிந்து சாம்பலானது. திருவள்ளூர் அருகே அரசு தொடக்கப் பள்ளிக்கு தேவையான பொருட்களை பெற்றோரும் பொதுமக்களும் இணைந்து சீர்வரிசையாக வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் பண்டிகாவனூர் அரசு தொடக்கப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி கற்க போதிய உபகரணங்கள் இல்லாததால் தேவையான பொருட்களை சீர்வரிசையாக வழங்க பெற்றோர் முடிவு செய்தனர். அதன்படி நாற்காலி, மேஜை, புத்தகம் உள்ளிட்ட பொருட்களை ஊர்வலமாக எடுத்து சென்று வழங்கினர். புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு மாலை அணிவித்தும் ஊக்குவித்தனர். சிவகாசி அருகே சாலையை கடக்க முயன்ற பாம்பு ஒன்று இளைஞர்கள் சென்ற சைக்கிளிலும் சிக்கிக் கொண்டது. இளைஞர்கள் அலறி எடுத்து ஓடும் காட்சியும் வெளியாகி வைரலாகி பரவி வருகிறது. சிவகாசி அருகே சசி நகரில் கடந்த 9ஆம் தேதி 2 இளைஞர்கள் சைக்கிளில் செல்லும் போது சாலையை கடக்க முயன்ற பாம்பு ஒன்று சைக்கிளின் சக்கரத்தில் சிக்கிக் கொண்டது. பதற்றத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்த இளைஞர்கள் சட்டென சைக்கிளை விட்டுவிட்டு அலறி அடித்து ஓடுகின்றனர். இந்த சிசிடிவி காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது. அரசியல் களத்தில் உலா வரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. முரசு கட்சி இலை கட்சியுடனான பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில்
கதர் கட்சியின் துணையுடன் சூரிய கட்சி கூட்டணியில் இணைய காய் நகர்த்தி வருகிறதாம். தற்போது கதர் கட்சி இருக்கும் கூட்டணியிலேயே ஜாதி கட்சி இணைய இருந்த நிலையில் சூரிய கட்சி அதனை கோட்டை விட்டு விட்டதாம். மேலும் இலை கட்சி கூட்டணியில் தனக்கு ஈடான கட்சிக்கு இரட்டை இலக்க சீட் வழங்கிய நிலையில் தனக்கு ஒற்றை இலக்க சீட் பெற முரசு கட்சிக்கு விருப்பமில்லையாம். எனவே கதர் கட்சி தனக்குரிய பங்கில் 2 சீட்டும் சூரிய கட்சி 3 சீட்டும் தர டீல் ஓகே சொல்லப்பட்டிருக்கிறதாம். மேலும் முரசு கட்சியை இணைக்கும் பணியை கதர் கட்சி மேற்கொண்டு வருகிறதாம். ஜெயமான நடிகரும் அஞ்சாத லீ நடிகையும் காதலித்து இருவரும் ஒன்றாக பல இடங்களில் சுற்றிய கதை திரையுலகில் உள்ள அனைவருக்கும் தெரிந்த கதைதான். இருவரும் ஒன்றாக இருந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கிறார்களாம். இதனிடையே ஜெயமான நடிகர் அந்த நடிகை தனது தோழி மட்டுமே என்றும் காதலிக்கவில்லை எனவும் காண்போரிடமெல்லாம் தெரிவித்து வருகிறாராம். இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட். தென்னாப்பிரிக்க அணி தடுமாற்றம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி 222 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. டர்பனில் நடைபெற்ற முதல் போட்டியில் இலங்கை அணி 1 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் 2வது போட்டி போர்ட் எலிசபெத்தில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய மார்க்கிராம் 60 ரன்கள் எடுத்து அவுட் ஆன நிலையில் எஞ்சிய வீரர்கள் அடுத்தடுத்து பெவிலியனுக்கு திரும்பினர். இதனால் அந்த அணி 222 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இலங்கை அணி சற்று முன்வரை 15 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. இனி தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 112 ரூபாய் குறைந்து 1 சவரன் விலை 25,696 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,212 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் 43 ரூபாய் 90 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 43,900 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தி சிலை திறப்பு விழாவில் பேசிய பிரதமர் மோடி பயங்கரவாதம், பருவநிலை மாற்றம் மிகப்பெரிய சவால்களாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு இல்லை என்று அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக சென்னையில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. அதிமுக கூட்டணியில் என்ஆர் காங்கிரசுக்கு புதுச்சேரி மக்களவை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் இரவு 8:30 மணிக்கு வேர்ல்ட் ரவுண்ட் அப் செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.